என்ன டிஃபன் இது? வாயிலே வைக்க முடியல. உன்னால யார் இது பண்ண சொன்னது? கவிதாக்கா சொல்லுங்க சார். எனக்கு வேற டிஃபன் கொண்டு வாங்க. ஓகே சார். ஆட்டோ. எங்க சார் போகணும்? அண்ணா சாலிகிராமம் போகணும். போலாம் சார். போலாங்களா? உட்காருங்க சார். வா. கார் ரெடியாக லேட் ஆகும். நீ ஆட்டோல போயிடு. ரிஷி சாருக்கு வர வர நம்மளை கண்டாலே பிடிக்கல. இனிமே நாம இங்க இருக்க கூடாது. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நல்லபடியா இங்க இருந்து கிளம்பிடுறது தான் நல்லது. இதுவும் இனிமே நம்ம கிட்ட இருக்க கூடாது. இது ரிஷி சாருக்கு சொந்தமானது. என்ன ரிஷி சார் மது நிச்சயதார்த்தத்துக்கு பரிசா கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நாம இங்க இருந்து வெளியில போறதுதான் அவருக்கு கொடுக்கிற பெரிய பரிசா தோணுது. அண்ணி, அந்த வேலைக்காரி பேகும் கையுமா வரா பாருங்க. திரும்ப ஏதாவது வெளியூர் போக பிளான் பண்றாங்களோ ரெண்டு பேரும்? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல. இங்க தானே வரா, அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த முறை பாண்டிச்சேரி போனா 2-3 புல்ல புடிச்சிட்டு வர சொல்லணும். காவேரி, ஏய் நில்லு. என்ன புதுசா ஒரு நாடகம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டியா? என்னன்னு சொல்லு, அதையும் கேக்குறோம். இல்லம்மா, நான் எங்க ஊருக்கே போறேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல நேரத்திலேயே கிளம்பிட. காவேரி, சீக்கிரமா போய் ஸ்வீட்டை ரெடி பண்ண சொல்லு. ஸ்வீட் இல்ல அண்ணி, இதுக்கு நம்ம ஒரு திருவிழாவே கொண்டாடணும்.
இன்னியோட இந்த வீட்டுக்கு பிடிச்ச கஷ்டம் எல்லாம் ஒழிஞ்சுது. ஆமாமா, இவ வந்ததுல இருந்துதான் வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலயாவது விடிவு காலம் பிறக்கட்டும். நான் எதுவும் உங்ககிட்ட தப்பா பேசியிருந்தாலோ உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்திருந்தாலோ என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஹேய், இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு. ஏய், போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் இங்க இருந்தேன்னு வை. அப்படி ஏதாவது நாடகம் போட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போ, சீக்கிரம் ராவுகாலம் பிறக்குது. அதுக்குள்ள வீட்டை போய் சேர்ற வழிய பாரு. கிளம்பு. பாஸ், துர்கா பேக்கும் கையுமா நிக்கிறா பாஸ். நான் அப்பவே சொன்னேனே, நீங்க தான் கேட்கல. வாங்க போவோம். வாங்க பாஸ். துர்கா, என்னாச்சு துர்கா? எங்க கிளம்பிட்ட? நான் எங்க ஊருக்கே போறேன்னு. ஏன் திடீர்னு ஊருக்கு போறேன்ற? என்ன காரணம்? என்னால இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் இங்க இருக்கிறது மத்தவங்களுக்கு இடைஞ்சலாம இருக்க கூடாது. நான் கிளம்புறேன்னு. என்ன துர்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தப்பெல்லாம் உனக்கு சித்ரா மேம் சப்போர்ட் பண்ணி எங்கேயோ உன்னை இருக்க சொல்லிருக்காங்க துர்கா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப நீயா கிளம்பி போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் துர்கா இது? பாஸ், என்ன பாஸ் நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க? துர்கா ஊருக்கு போறேன்னு சொல்லுது பாஸ். போக வேணாம்னு சொல்லுங்க பாஸ். மது வந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க பாஸ். அதனாலதான் பாஸ் சொல்றேன். இது பார் பாலாஜி, யாரையும் இங்கதான் இருக்கணும்னு கம்பல் பண்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. அவங்க விருப்பம் என்னவோ அதுபடி நடக்கட்டும். இந்தாங்கண்ணா, இனிமே இது என்கிட்ட இருக்க கூடாது. ஏதோ விளையாட்டை எடுத்து வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிட்டு சொல்லுங்கண்ணா. இல்ல வேண்டாம், இனி அது யாருக்குமே யூஸ் இல்ல போல இருக்கு. போகும்போது எங்கேயாவது கோயில் உண்டியல போட்டு போக சொல்லு பாலாஜி. என்ன துர்கா அதெல்லாம்? ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்த? அப்படி என்னதான் பிரச்சனை உனக்கு? ரிஷி சார் இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னால தாங்கிக்க முடியலன்னு. அவர் மனசுல என்ன பத்தின ஏதோ தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சு. அத அவர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்துகிட்டு அவரை கெட்டவராக்க நான் விரும்பல. நான் போறேன்னு. இத பாரு துர்கா, நீயா ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா முடிவெடுக்காத துர்கா. எல்லாம் மாறும். அப்படி மாறும்போது நீ கன்ஃபார்மா இங்க இருக்கணும் துர்கா. அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல ரூமுக்கு போ. இல்லண்ணா, என்னால இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்தாங்க, இது ரிஷி சார் கிட்ட கொடுத்துருங்க. நான் சித்ராமா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன்.
எப்படியாவது இங்கிருந்து துர்கா போறதை தடுத்து நிறுத்திடு. அதுக்கு முன்னாடி ரிஷி சாரை போய் என்னன்னு பார்ப்போம். ரிஷி சார், கடைசி வரைக்கும் இது உன் கழுத்துல போட முடியாமலே போயிடுச்சு துர்கா. நான் ஒரு ராசி இல்லாத ராஜா. இப்ப கூட நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றப்போ போகாதன்னு தடுக்கிற தகுதி கூட இல்லாதவனா நிக்கிறேன். என்னை மன்னிச்சுட்டு துர்கா, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்னாச்சு பாஸ்? துர்காவை போகாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காத பாலாஜி. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்குன்னு நம்பணும். 100% நம்புறேன் பாஸ். ஆனா துர்கா விஷயத்துல எல்லாமே நல்லதுக்கு தான் பாலாஜி. நீ போய் அவளை நல்லபடியா பத்திரமா பஸ் ஏத்தி விட்டுட்டு வா. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவ போறதை என்னால பார்க்க முடியாது. நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாமா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ கண்டிப்பா உன் ஃபேமிலியோட வந்துடணும், சரியா? சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா, வா துர்கா. என்ன துர்கா, கையில பேக்கோட வந்து நிக்கிற? எங்க கிளம்பிட்ட? நான் ஊருக்கு போறேம்மா. என்னது, ஊருக்கு போறியா? ஏ, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நான் தான் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனே. அதை மீறி உன்னை யாரு என்ன சொன்னது? வா, நான் கேக்குறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னை யாரும் எதுவும் சொல்லல. நானா தான் கிளம்புறேன். நீயா தான் கிளம்புறியா? என்னாச்சு உனக்கு? இன்னும் 15 நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு திடீர்னு ஊருக்கு போறேன்னு சொல்ற. என்னாச்சு? அது எனக்கு எங்க அத்தை மாமா ஞாபகம் வந்துருச்சுமா. அவங்களுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி நான் கெட்ட கனவு கண்டேன். அதான் மனசு கேட்கலம்மா. அம்மா அப்பா இல்லாத என்ன சின்ன பிள்ளையில இருந்து அம்மாவா அப்பாவா இருந்து அவங்க தான் வளர்த்தாங்க. அதனாலதான் நான் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் போறேம்மா. அவ்வளவுதானே?
உன் அத்தை மாமாவை இங்கேயே வர வைக்கிறேன். ஆ. எதுக்கு நீ போகணும்? வேண்டாம்மா, அவங்க வேற இங்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். நானே போயிட்டு வந்துடுறேம்மா. இத பாரு துர்கா, என்னோட இத்தனை வருஷ பிசினஸ் வாழ்க்கையில ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க என்ன ஐடியால இருக்காங்க, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அத வச்சு சொல்றேன், என்கிட்ட உண்மைய சொல்லு. உன்னை யாரு என்ன சொன்னாங்க? என் மேல சத்தியமா என்னை யாரும் எதுவுமே சொல்லல. அப்போ உன் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சு இன்னைக்கு வரைக்கும் உன்னை தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற மது நிச்சயதார்த்தத்துக்கு நீ இருக்க மாட்ட, அப்படிதானே? அந்த நம்பிக்கை தப்பாயிடக்கூடாதுன்னு தாம்மா நான் கிளம்புறேன். சொல்லு துர்கா. இத பாரு துர்கா, பொதுவா எல்லா பொண்ணுங்களுமே தன்னோட நிச்சய புடவையையும் கல்யாண புடவையையும் தான் ஆசைப்பட்ட மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த நிச்சய புடவைக்கு கூட மது என்ன சொன்னா தெரியுமா? துர்காவை செலக்ட் பண்ண சொல்லுங்க, அவ எடுத்தா நான் எடுத்த மாதிரின்னு சொன்ன அந்த மதுவோட நிச்சயத்துக்கு நீ இருக்க மாட்ட, அப்படிதானே? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. வேற எப்படி? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா மது வந்து நான் வர வரைக்கும் துர்காவை வெளியில அனுப்ப கூடாதுன்னு சொன்னனே, எப்படி அனுப்புனீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும்? சரி, நான் மதுக்கு கால் பண்ணி தரேன், நீயே சொல்லிட்டு எங்க வேணாலும் போ. வேண்டாம்மா, மதுமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இத பாரு துர்கா, நீயா இங்க இருந்து கிளம்பலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு யாரு காரணம்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், மது ரிஷி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. இது என்னோட ஆர்டர். என்ன தவிர இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில அனுப்புறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல, புரியுதா? போ, போய் வேலைய பாரு. யாரோ அவளோ என்னையும் காட்டுங்களோ யாரோ ஒன்று நினைச்சி சாரி துர்கா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையை சொல்ல போனா என்னை விட இந்த வீட்டு மேலேயும் இந்த வீட்டு உள்ளவங்க மேலேயும் நீ தான் அக்கறை வச்சிருக்க. அதனால தான் இந்த முத்து மாலை உன் கைக்கு கிடைச்சும் அதை என்கிட்ட காட்டாம நீ மறைச்சு வச்சிருந்திருக்க. போகும்போது கோவில் உண்டியல்ல போட்டுட்டு போன வீரப்பா சொன்னாரு. இப்ப எதுக்கு அதை வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு? அப்போ வேணும்னே என்ன பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு. ஏன் அப்படி நடந்துக்கணும்? என்ன காரணமா இருக்கும்?
ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்காளே, இவ போறத பார்க்க முடியாதுன்னு தானே நானே இங்க வந்தேன். இவ எதுக்கு இங்க வந்தா? என்ன மன்னிச்சிருங்க ரிஷி சார். நானே இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சாலும் என்னால போக முடியல.